நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்னால உங்களுக்கு சிரமம். என்ன சிரமம்? ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே. சரி தம்பி, கொடுங்க. சார், ஒரு வேலை செஞ்சா முழுசா செய்யணும், அறகுறையா செய்யக்கூடாதுன்னு நீங்க தானே சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓ, அப்படியா? அப்படிதான் சார் இருக்கும். அதனால இந்த பைய நானே கொண்டு போய் உங்க வீட்டுக்குள்ள வச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உள்ள வா தம்பி. தேங்க்யூ சார். வாங்க சார். மீனாட்சி, ஏங்க இன்னைக்கு சமைக்க காய்கறி வாங்கிட்டு சொன்னா நாளைக்கு சமைக்க வாங்கிட்டு வரீங்க. ஏங்க இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. ஆமா, யாருங்க? தம்பி என் பழைய ஸ்டூடெண்ட், இப்போ நல்ல நிலைமையில் இருக்காரு. மார்க்கெட்ல பார்த்தேன், உங்க பையன் நான் தான் கொண்டு வருவேன், உங்களை உங்க வீட்டுல நான் தான் டிராப் பண்ணுவேன்னு ஒரே பிடிவாதம். தம்பி, இவங்க என் ஒய்ஃப். சாரி, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னங்க இதெல்லாம்? என் ஸ்டூடெண்ட் இல்ல, மரியாதை தெரிஞ்ச பையன். மரியாதையை கத்து கொடுத்ததே சார் தான். அட என்னப்பா நீ? இவங்க என் அம்மா. பாட்டிமா, நீ மரியாதையான பையன் தான், அதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லார் காலையும் விழணும்னு அவசியம் இல்ல. வணக்கம். என்ன சாப்பிடுறீங்க? சார், வீட்டுல மொத்தமே 3 பேர் தானா சார்? இல்லப்பா, எங்களுக்கு ஆக்சுவலி 3 பிள்ளைங்க. ஆமா, நம்ம பிள்ளைங்க வீட்டுல இல்லையா மீனாட்சி? அவ சென்னையில இருந்து வந்த அன்னைக்கே யாத்ரிகர்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஓ, அதான் 2 பேரும் கோஸ்வாமி மடத்துக்கு போயிருக்காங்க. முழிக்கிற மொழியே சரியில்லையே. தம்பி, என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. எதுவும் வேணாம் சார். ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோம். என்ன? கண்டிப்பா வருவேன் சார். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் வரேங்கம்மா. வரேன் பாட்டி, வரேன் சார். ஏ ராமு, யாரா அவன்? பார்த்தா நல்லவன் மாதிரியே இல்லையே. அம்மா, நீ யாரதான் நல்லவன் சொல்லியிருக்க? அவன் ஏன் ஸ்டூடெண்ட், 100% நல்லவன். ஏ மீனாட்சி, பாத்தியாடி உன் புருஷன் பேசுறத? பாத்தேம்மா, உங்க மகன் பேசுறத. அம்மாடியா. என்னடி பாக்குற? இன்னைக்கு பாத்துரலாண்டி, நீயா நானான்னு. சுத்தி ஈ காக்கா கூட இல்ல. இப்ப பாத்துரலாண்டி யாரு உன்னை காப்பாத்துறாங்கன்னு.
வேண்டாண்ணே. இன்னொரு தடவை உன்னை இந்த ஊர்ல பார்த்தேன், கொன்னுடுவேன். இந்த ஊர்க்காரங்கிறனால உன்னை விட்டு வைக்கிறேன். ஒழுங்கா ஓடி போயிடு. துப்பட்டாவை பத்திரமா எடுத்து வந்து கொடுக்கறா, அதுவும் ஸ்டைலா. தெரியலையே. இன்னொரு தடவை உன்னை இந்த ஊர்ல பார்த்தேன், கொன்னுடுவேன். இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் தனுஷ்கோடியை பத்தி. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு மச்சான். இதுக்கு மேல நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏய், அப்படிலாம் அசிங்கப்பட்டுலாம் இந்த ஊரை விட்டு போக முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கடா. நீ இங்க இருக்கிறது உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. டேய், என்னையே இங்க இருந்து கிளம்புன்றல. புரிஞ்சுக்க மச்சான். இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நீ பண்ண தப்புன்னு தனுஷ்கோட்ட மன்னிப்பு கேளு. டேய், என்னடா? வேற வழி இல்ல மச்சான். இந்த ஊர்ல நீயும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு அவ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோடு என்ன பார்த்தா, நான் என் முகத்தை காட்டலையே, வந்துட்டேன். அவ என்னை யாருன்னு யோசிச்சு யோசிச்சு தவிக்கணும். அதுதான் லவ்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ணே வணக்கண்ணே. என்ன குமார், உன் ஃப்ரெண்டு ஊரை விட்டு போயிட்டானா? உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கானே. தேவையில்ல, கிளம்ப சொல்லு. அண்ணே, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமாண்ணே. அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. ஆமா சொன்னீங்கண்ணே. நான் சொல்லி நீ செய்யலையே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரா? யாருக்கிட்ட தப்பு பண்ணியோ அவங்க மன்னிக்கணும். யாருன்னு புரியுதா? புரியுதுண்ணே. அண்ணி மன்னிக்கணும். கரெக்டு. நீ என்ன பண்ற? அன்னிக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, அந்த லெட்டரில் அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா. அப்புறம் பார்க்கலாம். போ. என்ன நிக்கிற? போ. ஏய், அன்னி மன்னிச்சா நீ இந்த ஊர்ல இருக்கலாம், இல்லைன்னா இங்க கூட வரக்கூடாது. அப்படியே போயிடு.
அந்த பொறுக்கிங்களை தான் நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொறுக்கிங்களை நினைச்சா இப்பவும் உடம்பு நடுங்குதுக்கா. அக்கா, கல்பனா உங்க அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும்னு சொன்னாங்கல்ல, பேசாம அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? வேணாண்டி, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் திவ்யா. அப்படின்னா அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு பயந்துட்டு இருக்க சொல்றியா? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலடி. அக்கா, ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல கதவை தட்டினாங்கல்ல, அது அவனுங்களா இருக்குமோ? தெரியல திவ்யா. ஒண்ணு பண்ணலாம், அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். நீ தானே சொன்ன அப்பா பயந்துட போறாருன்னு. வேற வழி இல்லையே, என் பக்கம் எந்த தப்பும் இல்ல. அதனால அப்பா கிட்ட சொல்லி எல்லா விஷயத்தையும் புரிய வைப்போம். அவர் கண்டிப்பா சொல்யூஷன் கண்டுபிடிப்பாரு. சரிக்கா. வணக்கம் சார். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? அண்ணிய பார்க்கணும். அண்ணியா? யாரு? அண்ணனோட ஆளு. எனக்கு அண்ணி தானே. இதோ வந்துட்டாங்களே எங்க அண்ணி. உங்களை டிஸ்டர்ப் பண்ணது தப்பு தான். அதுவும் ஓட வச்சு துரத்தி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன அண்ணி, அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலையா? டேய், யார் ராணி? ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஏய் கிளவி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் அண்ணிகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். தம்பி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் உங்க பொண்ண, அதாவது எங்க அண்ணின்னு தெரியாம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். இது என் அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன அடிச்சிட்டாரு. போடா, போய் அண்ணிகிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க என்ன மன்னிச்சிட்டதா ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சார். அண்ணி, இது என் மன்னிப்பு கடிதம். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். தம்பி, நீ ஏதோ வம்பு பண்ணணும்னே வந்திருக்க. கிளம்பு. முடியாது சார். அன்னிகிட்ட கையெழுத்து வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அண்ணி ப்ளீஸ், அண்ணி ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். போடுங்க அண்ணி, ஒரே ஒரு கையெழுத்து தானே. தேங்க்ஸ் அண்ணி, நான் சாவர வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன். டேய், யார் அவன் அண்ணன்? அது என் அண்ணிக்கிட்ட கேளுங்க. அண்ணி வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். எல்லாரும் உள்ள போங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? யார் அவன்? பொறுக்கி மாதிரி இருக்கிறான். நம்ம விட்டு போனா அண்ணிங்கிறான். ஏய், வாயை திறந்து பதில் சொல்லடி. யாரு அவன்? தெரியாது அவன் எதுக்கு உன்னை பார்த்து அண்ணிங்கிறான்? தெரியாது யாரு அந்த அண்ணன்? தெரியாது. என்னடி எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிற? அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அதுக்கு என்னடி அர்த்தம்? பாட்டி, பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு தான். இதுக்கு மேல என்னடி பெருசாகணும்? அதான் ராத்திரியில வீடேறி வந்து மானத்தை வாங்கிட்டு போயிட்டானே. அவன உனக்கு தெரியுமா? முன்னாடியே பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். ஆனா அவன் யாரு, அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா இருக்குடி நீ பேசுறது. ஆளை தெரியும், பேர் தெரியாதுங்கிற. ஆமா, தெரியாது தெரியாது தெரியாது. ராமு, அவ பேசுறத கேட்டியா? இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அவளை படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ணணும்னு. கேட்டியா? இதுக்கு மேலேயே இவ கல்யாணத்தை தள்ளி போறது சரிப்பட்டு வராது. எவனாவது ஒருத்தனை பார்த்து இவளை கட்டி வச்சு இவ கடனை தீத்துரு. பாட்டி, என்னால இப்ப யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் மேல படிக்கணும், வேலைக்கு போகணும், ஏதாவது சாதிக்கணும். ஆஹா, போதுண்டிமா போதும். நீ பண்ண சாதனை தான் வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுத. ஏண்டா ராமு, அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்றதா நல்லதுன்னு தோணுது. இதுக்கு மேல ஊர்ல எவனாவது அண்ணி கிட்ட வம்பு பண்ணான்னு தெரிஞ்சது கொன்னுடுவேன். சொல்லுவீங்க. அண்ணியா அண்ணி? அவ எனக்கு அண்ணியா? அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? காட்டுறேன், இந்த ருக்கு யாருன்னு காட்டுறேன். விடமாட்டேன், அவளையும் விடமாட்டேன், அந்த தனுஷையும் விடமாட்டேன். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், அவளை படிக்க வைக்க வேணாம், கல்யாணம் பண்ணணும்னு. கேட்டியா? இதுக்கு மேலேயே இவ கல்யாணத்தை தள்ளி போறது சரிப்பட்டு வராது. எவனாவது ஒருத்தனை பார்த்து இவளை கட்டி வச்சு இவ கடனை தீத்துரு. ஆஹா, போதுண்டிமா போதும். நீ பண்ண சாதனை தான் வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டுத. நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்றதா நல்லதுன்னு தோணுது.